ரொம்பவே ஃபன்னான ஒரு காமெடி சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம் தான் ரிவால்வர் ரீட்டா. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ், ராதிகா, ஜான் விஜய், சுனில் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் ஜே.கே. சந்து டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த ரிவால்வர் ரீட்டா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பம் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி, அம்மா, அக்கா, தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே பெண்கள் தான், வீட்டில் ஆணை கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க குடும்பம் வந்து ரொம்ப ஒரு அழகான, ரொம்ப ஒரு அமைதியான வாழ்க்கையை பாண்டிச்சேரியில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து பாண்டிச்சேரியிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரவுடி அவங்க வீட்டுக்கு குடி போதையில வந்துடுறாரு. தெரியாதனமா அவரை வந்து இவங்க கொண்டுடுறாங்க குடும்பமா சேர்ந்து. இந்த கொலையை எப்படி இவங்க சமாளிச்சாங்க, இந்த கொலையிலேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, திரும்ப இவங்க வாழ்க்கை பழைய மாதிரி நார்மலா ஒரு அமைதியான வாழ்க்கையா மாறிச்சா மாறலையா அப்படிங்கிறது தான் ரிவால்வர் ரீட்டா. இந்த படம் ஷேரா நீங்க பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். ஏன் அப்படின்னா படத்துல ஃபன்னு சூப்பரா இருக்கு. படத்துல வர எல்லா காமெடியுமே நமக்கு சிரிப்பு வருது. எந்த காமெடியுமே நமக்கு வந்து பெருசா இதெல்லாம் இல்லை. எல்லா காமெடியும் ஒர்க் ஆகுது. படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப கிரிப்பாவே இருக்கு. படம் எந்த இடத்துலையுமே நம்மளை போர் அடிக்கல, ரொம்ப என்கேஜா வச்சிருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க அந்த பாடியை வந்து எப்படியாவது டிஸ்போஸ் பண்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சனைகள், அதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்க இப்படின்னு சொல்லி படம் ஒரு 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 ரேசி ஸ்கிரீன் பிளே தான் படத்துல இருக்கு. படத்தோட டாட்ஸை கிளைமேக்ஸ்ல கனெக்ட் பண்ணதெல்லாம் டைரக்டரோட ரொம்ப ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். படத்துல வர காமெடிகளாகட்டும், படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாததா இருக்கு. கிளைமேக்ஸ் வர படம் இன்னமும் பீக்கில் போகுது, ஹையா இருக்கு. ஷேராக அந்த படத்தை பாருங்க, நிச்சயமா நீங்க ஒர்த்தா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க பார்க்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரமும் உங்களை எங்கேஜா வச்சுக்கும். படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துக்குள்ளேயே படம் கதைக்குள்ள போயிடும். ரொம்ப நேரம் எடுக்காது. பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை ஷேர்